ஐயா ஐயோ வரமாட்டேன்னு சொன்னா ஒண்ணும் புரியல. என்ன காரணம்? நீ வரமாட்டேன்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? அழகா பார்த்துட்டு எல்லாரும் ரசிக்கிறாங்க. பார்த்து எல்லாருக்கும் பொறாம. மூஞ்சிக்குது பாரு, மூஞ்சி 15 ஆட்டம். அந்த மூஞ்சி அழக பார்த்தோம். வாய்க்குது பாரு, வாயு இந்த கிரைண்டர் அரைக்கிற மிஷின் மாதிரி. அந்த வாய பார்த்தோம். பல்லுக்குது பாரு, பல்லு ஜேசிபி பல்லாட்டம். அந்த பல்லாட்டையும் ஒரு தலைக்குது பாரு, புரிய பூரா கெட்டா போன மாதிரி. கொண்டக்குது பாரு அழகு. அந்த கொண்டாளுக்கும் உன் வயிறு அழகுக்குது பாரு, விநாயகர் வயிறு மாதிரி. வயிற்று அழகு இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. நீ சீக்கிரம் வாக்குட்டியா வேறு வழிதா ஒரு புள்ளத்தாச்சு போல வரோம். அவளால நடக்க முடியாது, நிமிர முடியாது, குனிய முடியாது அப்படின்னு நம்ம அதான் அடிக்கிறோம். எப்போ புள்ளத்தாச்சு போல வராளோ அப்போதான் அவனுக்கு தழுக்கு புழுக்கு தழுக்கு தழுக்கு புழுக்கு தழுக்கு நடிக்குது. எப்பா உன் கட்டை, உன் தோல், உன் பூலு, உன் தோல் அடிக்கிறீங்க. எப்பா எப்பா முந்தா இருந்தாலும் எப்பா பார்த்து அடிப்பா. ஏன்டி அப்பா உனக்கு நீ என்ன லவ் பண்றீங்க? என் அழகுக்கு நீ கேக்குது. அப்பா என்னால யாரு தெரியுமா? என்னாலும் தலை அஜித்தே என்ன லவ் பண்ணிட்டு போயிட்டான். நான் அவங்க நாஞ்சிட்டேன். நீ வந்து எனக்கு ஈடா? எப்பா
பண்ணம்மா குளிரடிக்க நல்லா உக்காருப்பா. கண்ணாடி போடுங்க. இது வரைக்கும் நல்லா உக்காந்து நாலு என்ன பார்த்தவனே அப்படியே காலை தூக்கினா நான் வந்துடும் பாக்கியா வந்தா மட்டும் என்ன பண்ண பாருங்க. என்ன மரம் எல்லாம் பண்ணம்மா துளிர்ந்துட்டீங்க அவ கல்லே தடிக்குவா மரியாதை கட்டு போயிடும். ஏய் எவ எட்டு அடிச்சாலும் கல்லு சரி, என்னை விட அழகா கருவ எட்டு அடிக்கடி பார்த்தாலும். ஏப்பா சின்னப்பா நீ அங்கேயே உட்காருப்பா. பெரியப்பா நீ ஏன்னா ஆள வர உனக்கு நாளை சுழின்னு வருதா? ஓய்வா யப்பா ஐ சௌந்தர, இந்த மாங்காய் மரம் குளிர் எடுக்கவா? இப்படிப்பட்ட வெயில் காலத்துல மாங்காய் மரம் எப்படி குளிர் எடுக்கும்? புளிர் எடுக்கத்துல துளிர் எடுக்குது. சரி, இப்போ திருவண்ணாமலை இருக்குது ட்ரெயின் ரோடு, இந்த பக்கம் போனாக்கா சேலம் ஜோலார்பேட்டை, ஆனா பக்கத்துல எங்கேயுமே கிடையாது. அங்க சவுண்ட் எப்படி இங்க கேட்கும்? ஆர்ன் அடிக்கிறது. எனக்கு புரிஞ்சு போச்சு, செங்கத்துல சங்கு பிடிக்குது. செங்கத்துல சங்கு பிடிக்குதுப்பா. டைம் என்ன ஆகுது? இப்ப 12 மணியா? சரி, யாரு மணி? என் மகன் சவுண்ட் மட்டும் வருது, எங்க இருக்கிறான்னு தெரியலையே. மகள எங்கம்மா இருக்கிற? உன் பக்கத்துல தான் பாக்குறேன். மேல பாருப்பா. மகள எங்கம்மா இருக்கிற? எங்க அப்பனுக்கு பைத்துங்கண்ணா பிடிச்சிச்சா. மேல பாக்குறேன்னா வானத்தை எப்பா அக்களை பாருப்பா. அதே மாதிரிதான் வருது. எங்க இருக்கிறான்னு இந்த கூட்டத்துல எங்க இருக்கிறான்னு தெரியல. எப்பா சுத்தி பாரு, சுத்தி பாருங்க. எப்பா இங்க பா, பின்னாடி பாருப்பா. எப்பா உன் பின்னாடி பார்க்காத, உன் ஜூத்து தங்கும். யார் மணி? எப்பா யார் நீ? நான் எப்பா உன் மக காலவீரி. வாயெல்லாம் உடைச்சிருவேன். என் மகளுக்கு அழகா காவேரின்னு பேர் வச்சிருக்கிறேன். இன்னும் பாரு எப்படி இருக்கிற பாரு. இன்னொரு பேர் தெரியுமா என் மகளுக்கு? பல்வரிசை. பல்ல அழகுதான். எப்பா நான் தான் எப்பா உன் மக காவேரி. என் மக இந்த மாதிரி இருக்க மாட்டா, ரொம்ப அழகா இருப்பா. நீ சரியில்லை, நீ யாரும் தெரியல. எப்பா எங்க அப்பனுக்கு கூட அடியாளம் தெரியாத ஆளுக்கு மாற்றி வச்சுக்கிறானு. ஆமடியா யாரு? அதான் உட்காந்து இருக்கிறான் பாரு. அப்பா பண்றத பண்ணிப்படி எப்படி தலையக்கல் போட்டு போட்டு சிரிக்கிறான பாரு. அப்பா நீ யாருங்க? எப்பா உன் மகன் காவேரிப்பா. இல்ல, என் மகன் இல்ல. நீ எங்க அப்பனுக்கு ஏன் அடியாலும் தெரியல. அடியாலும் தெரியல. கண்டிப்பா தெரியல. தெரியல. நீ இல்ல, நீ இல்ல, நான் இல்ல. இல்லவே இல்ல. எப்பா
தூக்கி மேல போடு. ஐயோ சனத்தை மூடு, சனத்தை மூடு, சனத்தை மூடு. சரியா மூடிட்டேன். ஆமாங்க. தூக்கி மேல போடு, தூக்கி மேல போடு. ஏய். ஐயோ அதுவும் புரியலையா? அட வளைச்சு கட்டுமா, ஏனாஜா சுத்தி சுத்தி கட்டு. சுத்தி காட்டணுமா? சுத்தி காட்டணும். வளைச்சு கட்டி தொலையா. ஏனாஜா வளைச்சு கட்டு. சரியாப்பா. எத்தனை மாதம் கட்டிட்டியா? எத்தனை மாதம் தமிழ்நாட்டு பொண்ணு ஒரு அடக்க கொடுக்க இல்ல. பார்த்து கை விடுப்பா, கோச்சமாக்குது. கீழே வந்துட போகுது. என்ன பண்ற? நீ எப்படி காட்டணும்னு பாக்குறேன்ப்பா. அமைதியா நில்லுனா பல்லு மேல அடிச்சிருவேன். அப்படி இல்லை. அதுதான் அழகா இருக்குது. அது மாதிரி ஆச்சு. அப்பப்போ அவுந்து போயிருது, கொஞ்சம் டைட் வச்சிடறேன். தணல் படுக்கட்டியா? இப்ப எப்படி அவுந்துருதுன்னு பாத்துறேன். ஏப்பா சொல்லுமா. எங்க இருக்கிறப்பா? பக்கத்துல தடவினே போ, தடவினே போ, எங்க இருக்கிற? தடவினே போ. கரடி கம்பி கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டு. ஏப்பா யாரு? எங்க ஏப்பா நீனா செங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறியா? ஏன் என்னாச்சு? இல்ல போனா போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி கட்டி வச்சிருக்கிற? முகத்தை முடிப்புனா எங்க என்ன பண்றதுன்னே தெரியுமா? பொம்பளைன்னா தமிழ்நாட்டு பொம்பளை ஒரு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். நம்ம நாட்டு பொண்ணு எப்படி இருக்கணும்? அடக்கமா இருக்கணும். ஏப்பா சொல்லு. கூட ரொம்ப பிடிச்சி ஆமடியா ஏப்பா இல்லையாப்பா எனக்காக அது எப்படி உங்க அப்பனாண்டு போனேன்னு கேக்குறான்ப்பா. எப்பா சொல்லு சொல்லு. சின்ன போய் ஏமா ஏப்பா இது நம்ம பிரச்சனை வச்சுக்கலாம். இந்த சக்காத்திங்களாலும் ஏன் என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க? அழகா மைண்டாங்க. ஏப்பா என்னை பார்த்து சிரிக்கிறாங்களே. ஆமா. எத்தனை பேருக்கு வாங்க அந்த கூட்டத்துல பொம்மனாட்டிங்க? ஆமா. எவ்வளவு ஒருத்தி என்னோட அழகாக்குறாளா? கண்டிப்பா ஒரே ஒருத்தர் கூட கிடையாது. ஏப்பா நான் யாரு? யார் மணி? உலக அழிக்க ஐஸ்வர்யா ஆயி நாத்து அடிக்குது. ஐஸ்வர்யா ராய்ப்பா. ஐஸ்வர்யா ராய். எப்பா சின்ன வயசுல என்ன கொடுத்து அப்பா ஆமா ஒரு நல்லவனு கொடுக்க கூடாது, இல்ல ஊரு கவுண்டர் கொடுக்க கூடாது, ஊர் தலைவர் போயும் அது மனுஷனு கொடுத்துட்டே அப்பா. அவர் பேர் என்னம்மா? அப்ப எப்பா கொடுத்துட்டே அப்பா. யாருக்குமா? பிரிவினு கொடுத்துட்டே அப்பா. எப்பா அவன் என்ன பண்றா தெரியுமா? எப்பா என்ன பண்றாரு? எப்பா பார்த்தாலும் பதிலே இருக்கிறான். எப்பா செடிக்குள்ளவா? எப்பா வாயிலே இருக்கிறான். எப்பா உன் நினைப்பு. எப்பா அவன் என்னப்பா என் வீட்டுக்காரி என்ன பார்த்து செய்தி அடிக்கிறாருப்பா. ஏ மாமா அப்பனுக்கு மாமனா இருக்கிறாரு எதிர்க்காவா? பிளைன்ல குச்சி விடுறாங்க. என் வீட்டுக்காரி பிளைன்ல மேல விடுறது அதுவே என்ன பார்த்து என் வீட்டுக்காரு பிளைன்ல குச்சி விடுறாரு. சொல்லுமா. எப்பா பிளைன் குச்சி கொடுக்குறாருப்பா. எப்பா சொல்லு. ஏப்பா கொடுத்து ஏப்பா ஒரு நல்லவனு கொடுத்துருந்தா நல்லவன் பண்ண. ஏப்பா அது நல்லா காட்சி சொல்லுப்பா. அவரு முன்ன சைட் அடிக்கிறார், நீ அவரை சைட் அடிக்கிற. நான் அவர் சைட் அடிக்கலப்பா, அவரு ஜட்ஜி பண்ண தெரிஞ்சு.
எப்பா சொல்லுமா இல்லையப்பா அது மட்டுமே அப்பா என்ன வாடின்றாரு அப்பா யாரு இவரு எதுக்கு புருஷன் முண்டாட்டிக்குள்ள வாடி போடின்னு கேட்டுக்கிறது இது ஒரு பெரிய மேட்டரா விடுமா அதுல எப்பா என்ன போடின்றாருப்பா ஐயோ வாடின்லாம் போடின்லாம் அதெல்லாம் தப்பான வார்த்தை கிடையாது விடுரு எப்பா போடிங்க ஒப்புனு வலின்னு கேக்குறாரு எப்படி மறுபடியும் சொல்லு போடிங்க ஒப்புனு வலின்னு கேக்குறாருப்பா பொண்டாட்டி போடிங்க இப்ப என்ன கேட்டீங்க என்ன கேட்டேன் வாடா வாடான்னு வளர்க்கானா உன் பொண்டாட்டி நான் போவான்றேன் கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தை தவிர வந்துச்சு அந்த ஆள் என்ன வேணும் உனக்கு மருக மறுக்கு பொண்டாட்டியா மக அப்ப என்னாண்டு வாரியா ஏதோ ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டேன் விட்டுருமா அந்த பேச்சு ஏப்பா என்ன போடிங்க ஒப்புனு வலின்னு கேட்டாரு ஏப்பா இந்த முந்தானி இது வரைக்கும் உன்னை தவிர யாருக்காவது போட்டுக்கணும் என்ன நினைப்பாங்க ஏப்பா ஐயோ ஏப்பா எனக்கு நான் வயிறு வலிக்குதுப்பா வயிறு வலிக்குதா ஆம்புலன்ஸ் வர சொல்ல சரி 108க்கு போன் பண்ண என்ன நம்பருக்கு போறது 108க்கு போன் பண்ணா என்ன நம்பர் போடணும் 108 நம்பர் போடு 108 போடாதேப்பா 108 போடு 108 போன் பண்ணா 108 தான் போடணும் ஹலோ 108 நம்பர் போடுவாரு 108ங்களா இல்லைங்க வயிற்று சாப்பிட்டு பேசுறோம் எங்க அப்பா கொழுப்ப பாத்தியா வயிறு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றானா ஒயின் ஷாப்புக்கு போன் பண்றான் இவரு கட்டி கூட தெரியாது எது நம்பர் தப்பா போட்டாங்க கரெக்டா பண்றேன் ஐயோ ஹலோ 108ங்களா இல்லைங்க ஜனதா வியாபாரி நம்பர் கொஞ்சம் தப்பா போயிருமா காஞ்சா வியாபாரிக்காலம் போன் பண்றோம் ஹலோ ஹலோ 108ங்களா இல்லைங்க போலீஸ் ஸ்டேஷன் போன வாரம் சாரை கேட்சலாம் போனான்ல அந்த நம்பருக்கு அப்படியே பண்ணிட்டான் இனிமேல் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் சொல்ல பார்க்கணும் இப்ப கரெக்டா போடுறோம் எத்தனை மாசம் ஹலோ ஹலோ 108ங்களா மாமா வீட்டுக்கு வந்தீங்களா வரல வீட்டுக்கு போகும்போது உங்க கிட்ட நினைச்சு என் கிட்ட மாட்டிட்டு போயிட்டீங்க மாமா எப்படி மாமா மாட்டிட்டு போனீங்க ஏய் எதுக்கு சிரிக்கிற நீ எதுக்கு சிரிக்கிற எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றானா கூச்சாலுக்கு போன் பண்றான் அந்த தேவடியா சொல்றா ஜட்ஜம்மா ஏப்பா இது அம்மா கிட்டே சொல்றேன் கூச்சாலு வச்சிரு ஏப்பா இதுக்கு மேல நீ போனே பண்ணாது போன் பண்ணேன்னா ஓம் மரியாதை கேட்டு போயிடும் மறுபடியும் அதை வச்சு ஆட்டுமே விட மாட்டான் ஏப்பா எனக்கு அந்த வயிறு வலி இல்ல எனக்கு என்ன இன்ட்ரோல் வர மாதிரியே இருக்குதுப்பா வெளியே போய் போன் வரதுல இங்க சபையில சொல்லுவாங்க அப்படி போயிட்டு வந்துடுறேன் வெளியே போய் சத்தியமா கூட போக மாட்டேன் ஏன் அவன் பின்னாடியே வருவான் யாரு இது அவன் வருவான் யாரு பிரவீன் ஏப்பா எனக்கு சின்ன வயசுல இன்ட்ரோல் வந்தா நீ தானே செட்டி காய்ச்சி விடுவேன் ஆமா செட்டி காய்ச்சி விடுப்பா